Students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் நர்சிங் இதே மாதிரி கோர்சஸ் நீங்க கவுன்சிலிங் மூலமா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல போறீங்க அப்படினா அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எப்படி இருக்கும், உங்களுக்கான காலேஜ் டைமிங் என்ன, தென் உங்களுக்கான கிளாஸ் ரூம்ஸ், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்த்துடலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் காலேஜஸ் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நிறைய இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸை பொறுத்த வரைக்கும் நர்சிங்க்கு தனியாக ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஃபார்மசிக்கு தனியாக ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க பிரைவேட் காலேஜஸ்ல எல்லாம். அதே மாதிரி பிசியோதெரப்பிக்கு தனியாக ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ், எம்டி முடிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் அதர் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிடி முடிச்ச பிசியோதெரப்பி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. அங்கே டியூட்டியில் இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க லெக்சர்ஸ், அதாவது ப்ரொஃபஸர்ஸாகவும் கண்டினியூ பண்ணிப்பாங்க. அதே வேலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டியூட்டி டைமில் டியூட்டியும் பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கான காலேஜ் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கோர்சஸ்க்கு மட்டும் தனியா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கறத ஹையர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் ஹேண்டில் பண்றவங்க தான் நர்சிங்கை ஹேண்டில் பண்ணுவாங்க, பிசியோதெரப்பி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதர் பாராமெடிக்கல் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. தென் கிளாஸ் ரூம்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற மாதிரி கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் 3, நர்சிங்க்கு இந்த பிளாக், ஃபிசியோதெரப்பிக்கு இந்த பிளாக், டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு இந்த பிளாக், டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு இந்த கிளாஸ் ரூம், ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த கிளாஸ் ரூம், செகண்ட் இயருக்கு இந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸில் 99% இருக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு பிளாக் அப்படிங்கிறது அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு ஒதுக்கி இருப்பாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸுக்கு போவீங்க, பாதி பேர் பார்த்தீங்கன்னா காலேஜில் இருப்பீங்க. இந்த பாதி பேர் கிளாஸை கவனிப்பீங்க இல்லையா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. டெட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செப்பரேட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 6 months 2 months தான் கிளாஸ் ரூம் பேஸ்டு போகும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் அலைடு ஹெல்த் கேர் கோர்ஸ், டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இதே மாதிரி கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் நாலேஜாக தான் நீங்கள் போவீங்க. அதாவது தியரி கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எப்படி கவனிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது அவங்க அந்த டிசீஸ் என்ன, அந்த கண்டிஷன் என்ன, அவங்க வைட்டல்ஸ் அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன, இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், தென் அவங்களுடைய அப்நார்மல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நர்சிங் இருப்பாங்க, ஃபிசியோதெரப்பி இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி இருப்பாங்க, ஓடிஏடி, கார்டியாக் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, இதே மாதிரி அந்த காலேஜில் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குதோ மோஸ்ட்லி அவங்க எல்லாம் அப்படியே சுற்றி நிற்பாங்க. ஒரு டீமில் 5 members போட்டிருக்காங்க அப்படின்னா 5 members பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அது அப்படி தான் உங்களுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற மாதிரி கிளாஸஸ் ஜாலியாக இருந்துடலாம், ஃப்ரீயாக இருந்துடலாம், பாராமெடிக்கல் அப்படின்னா ஃப்ரீயாக நம்ம படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். உங்களுக்கான ஸ்டடீஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டியூட்டி அண்ட் ப்ராக்டிக்கல், வைவா, எக்ஸாம் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குற நர்ஸுக்கு அசிஸ்ட் பண்ணணும். அதே டைமில் நோட்ஸ் எடுக்கணும், கேஸ் ஸ்டடி எடுக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், காலேஜில் டெஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அதை பார்க்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுக்கான மன தைரியம் அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் காலேஜ் டைமிங் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். காலேஜ் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் காலேஜ் டைம் அப்படிங்கிறது ஒரு 8:30 அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராப்பராக தெரியல, ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் மாறும். 8:30 or 9 o'clock இருந்து 4 o'clock வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும், நர்சிங்கை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் மார்னிங் 7 o'clock கிளம்பி போய் 1 hour அவுட் பேஷண்ட் பார்க்கணும், இன்பேஷண்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ட் ரவுண்டு முடிச்சு கேஸ் ஸ்டடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகணும், திரும்ப காலேஜ்லேருந்து மதியானம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செகண்ட் இயர்லேருந்து நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்கணும். ஒரு சில காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸில் நர்சிங்க்கு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும்.
அந்த மாதிரி டைமில் நீங்கள் காலேஜும் ஸ்டடீஸும் பார்க்கணும், அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிற இருக்கும். ப்ராப்பர் டைமிங் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு உங்களுக்கு டியூட்டி போட்டுருவாங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி போகிறீங்க, அதனால லேட் ஆகலாம். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock எப்போ வேணால் ஸ்டார்டிங்கும் ஆகலாம், முடியவும் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா சான்சஸ் அப்படிங்கிறது 70% தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் டைமிங் அப்படிங்கிறது நம்ம ஒழுங்காக சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்கிற ஸ்டாஃப்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் அசிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போடுறாங்க, பேசிக் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ், 3rd year படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி ஹேண்டில் பண்ணிப்பாங்க. பேஷண்ட்ஸுடைய அந்த பெட்டை கிளீனாக வச்சிருக்கிறது, அந்த ரூம்ஸை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கறது, இதே மாதிரி வேலையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்டாச்சு பேஷண்ட்ஸுடைய வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டியூட்டி இது ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணி ஈக்குவல் டு எக்ஸாமில் பெஸ்ட்டான அவுட்லெட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் கவர்மெண்ட் காலேஜுடைய ஸ்டேட்டஸ். நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜ்னால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஃபீஸ் கம்மியாக வாங்குறாங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க. கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கம்மி. அப்படி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சுருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வைக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹை எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸு, பெஸ்ட்டான ஹாஸ்டல் ஃபுட்டு, நல்ல என்ஜாய்மெண்ட்டாக காலேஜ் லைஃப்பை வாழலாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நீங்கள் நினச்சிட்டு போகிறதெல்லாம் அங்கே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஏன்னா என்னடா காலேஜ், என் ஃப்ரெண்டெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு 4 o'clock வீட்டில் போய் சேர்ந்துடுறானே, நான் இன்னும் ஹாஸ்பிட்டல்லே டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். நீங்கள் எடுத்துருக்கிறது அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களோ இல்லையோ, கிளாஸில் இருக்கிறீங்களோ இல்லையோ, மோஸ்ட்லி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்க சீக்கிரமாக ரூம்லலாம் அனுப்ப மாட்டாங்க, ஐ மீன் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஃபுல் டியூட்டி முடிஞ்சுட்டு ஓரளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோ கம்மி ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் இயர் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் செம்மாக இருந்தாலும் சரி, டியூட்டி முடியாமல் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் செம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கஷ்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராப்பர் ஸ்டாஃப்ஸ் இல்லாத ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா பெட் மேக்கிங்க்கு ஃபர்ஸ்ட் செம் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் போய் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டுருவாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாது, வைட்டல்ஸ் செக் பண்ண தெரியாது. நீங்கள் அங்கே போக போக கற்றுப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலோடைய இதெல்லாம் எப்படி இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் போடுறேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ப்ராப்பரான ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டான, ஏன்னா பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக கிடைக்கும். தென் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுதான் கவர்மெண்ட் காலேஜஸ். ப்ராப்பர் டைமிங் இருக்காது, எப்போ கிளாஸஸ் வரணும், எப்போ கிளாஸஸ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸில் டீனை பொறுத்து மாறுபடலாம். ப்ராப்பர் டைமிங் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸு ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னைக்கு தீபாவளி, நாளைக்கு பொங்கல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸில் லீவ் கொடுக்காம இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா பேஷண்ட்ஸ் தீபாவளிக்காக பேஷண்ட்ஸுக்கு நோய் வராமல் இருக்குமா? இல்லைல்ல. அதே மாதிரி பேஷண்ட்ஸ் தீபாவளி அப்படிங்கிற பொங்கல் அப்படிங்கிறதுக்காக லீவ் போடுவாங்களா? ரம்ஜான் அப்படிங்கிறதுக்காக பேஷண்ட்ஸ் வராமல் இருப்பாங்களா? இல்லை. நோய்க்கு எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாதுல்ல. அதனால பேஷண்ட்ஸ் அவுட்லெட் இருக்கிற மாதிரி நீங்கள் 3rd year 4th year எல்லாம் போகும்போது இதே மாதிரி லீவ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எல்லாமே லீவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பில்டிங் எதிர்பார்க்கக்கூடாது, ஃப்ரீ எதிர்பார்க்கக்கூடாது, ஹை எக்ஸ்பெக்டேஷன் கூடாது, கல்ச்சுரல்ஸ் கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் போயிட்டு இந்த டைமில் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூடாது. இது எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் படிச்சிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. தென் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, எப்படி படிக்கிறீங்க, எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கரியர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லாருமே அவேராக இருங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன, பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸை குறையா சொல்ல வரல. அது யாரோடைய தப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொதுமக்களுடைய தப்பு தான். நம்ம தான் மெயின்டைன்ஸ் பண்ணணும். இந்த ஒரு பொது சொத்து அப்படின்னா நம்ம தான் அதை பேணி பாதுகாக்கணும். ஆனால் நம்ம இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம தூக்கி எறிஞ்சிடும். அதுக்கப்புறம் எச்சில் துப்புறது, சிகரெட் வலிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது வழியில் பண்ணுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸ் போடுறது, அதே மாதிரி நேம்ஸ் எழுதி வைக்கிறது, மொபைல் நம்பர் எழுதி வைக்கிறது, இதே மாதிரி வேலைகளை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கும் டேமேஜ் ஆகுது, அந்த அது இருக்கிற என்விரான்மெண்ட்டும் டேமேஜ் ஆகுது, நமக்கான ப்ராப்பர் அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 50% நம்ம காரணம், 50% கவர்மெண்ட் காரணம். மேனேஜ்மெண்ட் காலேஜ்னா இயர்லி ஒன் அட்மிஷன் டைம் அவங்க பெயிண்ட் எல்லாம் பண்ணி ரொம்ப மேக்கப் பண்ணி வச்சிருவாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜ்னா இன்னைக்கு கெட்டுறாங்க அப்படின்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு எப்போ பொன் விழா வருதோ அப்போ தான் அந்த காலேஜ் இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆர்ச்சை கட்டுவாங்க, பொன் விழா நுழைவு வாயில் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெயிண்ட் அடிப்பாங்க. நீ அதுக்கப்புறம் அடுத்த பொன் விழாக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜை பார்க்குறது நெக்ஸ்ட் பொன் விழாக்கு தான். அது வரைக்கும் அந்த கவர்மெண்ட் காலேஜ் அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆட்சி அமைக்கிறது யாரு, அந்த காலேஜோட டீன் தான். என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா, பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்குது, வார்டு எப்படி இருக்குது, எதுவுமே கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம அந்த காலேஜஸோடைய ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் கண்டுக்கிறது இல்லை. இதுதான் இப்போ நடக்குது. இதுதான் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ எல்லாருமே அவேராக இருங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கணும் அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு தான். இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பேராமெடிக்கல் MBBS BDS படிக்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.